ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம தோட்டத்தில் சில வகையான பழச்செடிகளை நம்ம நடவு பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடி நான் சென்னையிலேருந்து ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். சென்னையிலேருந்து வரும்போது கூடுவாஞ்சேரியில் வந்துட்டு ஒரு பெரிய நர்சரி இருக்குது. அங்கே தான் இந்த செடி நான் வாங்கினேன். இது பலாச்செடி தான். இதோடைய வெரைட்டி பார்த்தோம்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது. பொதுவாக இந்த ரகத்தோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம செடி நடவு பண்ணதுலேருந்து சீக்கிரமாகவே நமக்கு இந்த செடியிலேருந்து காய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதோடைய பேரே பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. செடியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இலைகளை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நல்லா டார்க் கிரீன் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கடையிலேயே வந்துட்டு செடி நடவு பண்ணுறதுக்கு உரம், அதுவும் போக வந்துட்டு செம்மண், கலவை மண் அவங்கக்கிட்டே இருந்தது. அங்கேருந்தே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன தங்க விளையாடுற? இங்கே பாரு, என்ன விளையாடுற? டாக்டர் செட்டில் விளையாடுறியா? என்னமோ கலந்துக்கிட்டு இருக்கிய, என்ன கலக்கிற? மருந்து தண்ணியில் கலக்கிறேன். கலந்து என்ன பண்ணுவ? கலந்து இதுக்குள்ளனா ஊற்றி இல்லை ஊற்றி இதுக்குள்ளனா ஊற்றி அதுக்கப்புறம் நான் இந்த மருந்து கிடக்கிற தண்ணியை இது சொடவி இதில் ஊற்றி அதில் ஊற்றி அப்புறம் நான் இதெல்லாம் எடுத்துட்டு குடிப்பேன். குடிப்பியா? குடிக்கக்கூடாது, அதெல்லாம் அழுக்கு தண்ணி, குடிக்கக்கூடாது. இந்த செடி நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுலேருந்து பையன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ இந்த செடியை எப்போ நம்ம நடவு பண்ண போகிறோம் நம்மளுடைய தோட்டத்தில்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி தான் நம்ம நடவு பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதனால் பயங்கர ஆர்வமாக வந்துட்டு என் கூடவே ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். நம்ம தோட்டத்திலேயே வரப்பு ஓரமாக ஒரு இடத்த பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல நிறையா புல்லு முளைச்சி இருந்தது. அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழி நோண்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தோட்டத்தில் இதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 டைம் வந்துட்டு இந்த பலாச்செடியை வச்சு உருவாக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டு ஃபெயிலியர்லாம் போய் முடிஞ்சிருக்குது. ஒவ்வொரு தடவையும் பயங்கர ஆர்வத்தோட நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து பயங்கர பராமரிப்போடு தான் நான் செடி நடவு பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் நல்லா தளைஞ்சு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இலைகளாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் காஞ்சி போயிடுது. இதே மாதிரி 4 டைமுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. குழி ஓரளவுக்கு ஒரு 1.5 அடி தோண்டி ஆயிடுச்சு. தோண்டினதுக்கப்புறம் பார்க்கும்போது உள்ளே தெரிஞ்சது, இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை மண் சேர்ந்து வருது. இதுக்கு பேர் சுண்ணாம்பு மண்ணுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இந்த மண்ணுக்கு பேர் வந்து லைம் சாயில்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கால்சியம் கார்பனேட்டோடைய கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி சுண்ணாம்பு மண் இருக்கிற இடத்துல நம்ம செடிகளை நடவு பண்ணோம்னா செடிகளோடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுரும். நிறையா டைமில் வந்து செடிகள் சாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதே மாதிரி இந்த வெள்ளை மண்ணில் வந்துட்டு சாயில் வந்து அல்கலைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து செடிகளுடைய வளர்ச்சிக்கு வந்து சாயில் வந்து கொஞ்சம் அசிடிக்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நியூட்ரலாக இருக்கணும். என்ன மண் அது? வெள்ளை மண்ணில் செடி வளராது தானே? ஆமாம், வெள்ளை மண்ணில் வச்சா செடி வராது, செத்து போயிடும். இந்த மண்ணை மூடிவிட்டு நம்ம வேற இடத்துல போய் குழி நோண்டி, அங்கே வராது, அங்கே நல்ல மண்ணு தான் வரும். நீ எடு, அந்த அருவாள் எடு, வெளியிடு, கீழே காலை வச்சு எடு, எடுத்துட்டு வீட்டுக்கு போ, நான் வரேன். போ, இந்த குழிய நீ மேலே போ, அந்த குழியை மூடிவிட்டு வரேன். போ, வீட்டுக்கு போ. நான் வரேன், போ. நம்ம தோட்டத்தில் குழி நோண்டி பார்க்கும்போது வெள்ளை மண்ணாக வந்ததுனால அந்த குழியை மூடிட்டு இங்கே பக்கத்தில் வந்து வேறு இடத்த வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு இடம், இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இங்கே ஏற்கனவே மாதுளஞ்செடி வச்சுருந்தோம். அந்த செடி நல்லா வந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் செத்து போச்சு. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காலி இடம் இருந்தது. அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அங்கே ஒரு குழி நோண்டியாச்சு. இதுக்கு முன்னாடி குழி நோண்டின இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குது. மண்ணும் வந்து நல்லா வளமாக இருந்தது. குழி நோண்டுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெள்ளை மண் வரல, நல்ல மண்ணாக இருந்தது. பலாச்செடி கூடவே ஒரு கமலா ஆரஞ்சு செடியும் ஒரு சாத்துக்குடி செடியும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது நம்ம நடவு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இல்லை. அதனால் நம்ம கிணத்துக்கிட்ட கொஞ்சம் காலி இடம் இருந்தது. அங்கே வந்து 2 குழி நோண்டி வச்சிருக்கிறேன். இப்போது ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் கமலா ஆரஞ்சு செடியும் சாத்துக்குடி செடியும் லோக்கலில் இருக்க நர்சரியில் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருந்தேன். செடி நல்லா தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. அதில் ஒரு செடி செத்து போச்சு. மீதி இருந்த 2 செடியில் வந்து ஒரு செடி கரெக்டாக வந்து கமலா ஆரஞ்சு செடி ஆயிடுச்சு. இன்னொரு செடி வந்துட்டு அவங்க சாத்துக்குடின்னு சொல்லி கொடுத்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது சாத்துக்குடியே இல்லை, அதுலேருந்து நார்த்தங்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம செடி நடவு பண்ணுறதுக்காக குழி தோண்டி வச்சு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. பையனுக்கும் இந்த கேப்பில் வந்து மொட்டை போட்டாச்சு. குழி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சரி இன்னைக்கு நம்ம செடிகளை நடவு பண்ணலான்னு சொல்லிட்டு மண் கலவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம தோட்டத்திலேயே மண் நல்லா வளமான இருக்கிற பகுதியில் வந்துட்டு கொஞ்சமாக சாக்கில் மண் அள்ளிக்கிட்டு வந்திருந்தேன். அந்த மண்ணில் கொஞ்சம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நர்சரியிலேருந்து மண் கலவை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து செம்மண் அது கூடவே உரக்கலவையெல்லாம் கலந்து வச்சுருந்தாங்க. அந்த மண்ணையும் கொஞ்சம் எடுத்து இந்த நல்ல மண்ணோட நான் கலந்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரமும் வந்து நான் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், ஒரு 5 கிலோ பேகு. இது எல்லாத்தையும் கொட்டி நல்லா மண்கலவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மண்கலவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மண் வந்து நல்லா சத்து நிறைந்த மண்ணாக இருக்கும். நம்ம புதுசாக செடிகள் நடவு பண்ணும்போது இந்த மண்ணை பயன்படுத்தி நம்ம நடவு பண்ணோம்னா செடியோடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பவும் நாம் இந்த மாதிரி செடிகள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அடியில் வந்துட்டு நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு கலந்து கொடுக்கணும். அதனால் வேப்ப முன்னாக்கு வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நல்லா தூளாக இருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் அள்ளி வந்து குடியோடைய அடியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அந்த குழியில் கொட்டி நிரப்பிக்கிட்டேன். ஒவ்வொரு தட்டு கொண்டு போய் இந்த மண்கலவையை கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்துட்டு இந்த வேப்ப முன்னாக்கு தூளையும் வந்து கலந்து விட்டுட்டேன். இந்த வேப்ப முன்னாக்கு எதுக்குன்னு பார்த்தோம்னா எப்போ செடி நடவு பண்ணாலும் இந்த வேப்ப முன்னாக்கு அடியில் போட்டு நம்ம நடவு பண்ணும்போது வேரழுகள் பிரச்சனை இருக்காது. அதனால் செடிகளுடைய வளர்ச்சியுமே நல்லாவே இருக்கும். ஒரு வழியாக ரெடி பண்ணி வச்ச மண்கலவை எல்லாத்தையும் குழியில் ஒரு 3/4 குழி அளவுக்கு வந்து நிரப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு நம்ம செடியை நடவு பண்ணிட வேண்டியது தான். இந்த பேப்பரை கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக எடுக்கணும். இந்த கீழே இருக்கிற மண் வந்து அந்த கீழே கட்டி மாதிரி இருக்குதுல்ல அது உடஞ்சிடக்கூடாது. அதுக்கு பேர் கேக்குன்னு சொல்லுவாங்க. அது உடையாத மாதிரி பாதுகாப்பாக நம்ம செடியை நடவு பண்ணணும். வெற்றிகரமாக நம்ம பலாச்செடியை நடவு பண்ணியாச்சு. பலாச்செடி நடவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட்டு உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க, அது நம்ம கண்டிப்பாக பாய்ச்சாகணும். எப்போ நடவு பண்ணும்போது இந்த ஒட்டு இருக்கிற பகுதி வந்து லைட்டாக மேலே தெரிகிற மாதிரி நடவு பண்ணணும். ஏன்னா ஒட்டுக்கு கீழேருந்து ஏதாவது கிளைகள் முளைச்சி வந்ததுன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒட்டுக்கு கீழேருந்து முளைச்சி வந்ததுன்னா அது தாய் செடின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து விதைகள் மூலயமா முளைச்சி வரும். அதுலேருந்து வர கிளைகளில் வந்து காய்கள் காய்க்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணி பாய்க்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றி செடிக்கு தண்ணி கொடுத்தாச்சு. பலாச்செடி நடவு பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கிணத்துக்கிட்ட வந்து 2 குழி நோண்டி வச்சுருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு கமலா ஆரஞ்சு செடியும் வந்து ஒரு சாத்துக்கொடி செடியும் நம்ம இப்போ நடவு பண்ண போகிறோம். இந்த செடியை பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த செடி வந்து கமலா ஆரஞ்சு செடி. இதோட இலைகள் வந்து கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் தடிமன் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாத்துக்கொடி செடி. இந்த இலைகள் வந்து நல்லா பெருசாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். இதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். பையனும் நான் செடி வைக்கும் போது அது என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்தான். அன்னைக்கு அங்கேயும் ஓடிக்கிட்டு வெற்றிகரமாக இந்த 2 செடியை நடவு பண்ணி முடிச்சாச்சு. நடவு பண்ணி முடிச்சுட்டு மோட்டார் போட்டு விட்டு இந்த செடிகளுக்கும் தண்ணி பாய்க்கிற வேலையும் நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன். நர்சரிக்காரர்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த செடி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஏற்கனவே வேறு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து நார்த்தங்காய் செடியாக போயிடுச்சு. அதனால் வந்து இந்த டைம் நீங்கள் வந்துட்டு பார்த்து கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு மோட்டரையும் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.